உறவுகளுக்கு இனிய வணக்கம். நான் வன்னியூர் செந்தூரன். இன்றைக்கு நான் கதைக்க போற விஷயம் இந்த காணொளியில் என்னன்னு சொன்னால், சாப்பாட்டு கடை கள்ளர்கள். அதாவது வடமாகாணத்தில் சாப்பாட்டு கடையை வச்சு தொழில் செய்யற கள்ளர்கள், இவங்க உருப்படாத கள்ளர். இது கன கேஸுகள் உங்க இருக்குது. அப்ப இந்த உணவு மாஃபியான்னு சொல்லப்படுறது இந்த பிரச்சனை இந்தியாவில் கடுமையா இருக்குது. அது இப்ப இலங்கைக்கு அந்த வியாதி தொத்திட்டு, அது தொத்தி ஒரு 4-5 வருஷமாச்சு. ஏனென்றா இப்ப எல்லாருமே ஹோட்டல் துவங்குறது, ரெஸ்டாரண்ட்ஸ் வாங்குறது, கஃபே துவங்குறது. பேருகளை பார்க்கணும், தடியோடி கிளப்பி விடலாம். அவ்வளவுக்கு சும்மா அப்படி பேருகளெல்லாம் வைப்பினா, லைட்டுகளை போடுவினா அங்கே ஒன்றும் இருக்காது. எங்கடையாக அந்த சாப்பாட்டு கடையில் என்ன சாப்பாடுண்டா, கொத்தோர் ரைஸ், இதானே சாப்பாடு, கொத்தோர் ரைஸ் பிரியாணி. அதுக்குள்ளே தம் பிரியாணி, அந்த பிரியாணி, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 பிரியாணி, 58 பிரியாணி. அங்கே எல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாம் அரிசியை காய்ச்சி போட்டு தங்கட விளையாட்டு தான். அதை தான் இப்போ என்னென்னு சொல்ல போகிறோம், கேட்டுக்கொள்ளுங்க. வடிவா இவங்களை என்ன வேலை செய்யறாங்கன்றதை சொல்ல போறோம், கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு முதல் இன்றைக்கு நான் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லி கொண்டு போறேன். ஏனென்றா இந்த காணொளி எனக்கு 3வது காணொளி. நான் கடந்த வருடங்கள்ல இவங்களை பற்றி கதைச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு சில இந்த பிஹெச் ஆபீசர்ஸ் மாதிரி இந்த கடையண்ட எல்லாம் அடிச்சு கேட்டுருவேன். நான் யாரையுமே எங்களுக்கு காட்டி கொடுத்து பழக்கம் இல்லை. என்னென்னு சொன்னா, காட்டி கொடுக்குற வம்சத்துல நாங்கள் பிறக்க இல்லை. நான் அவைக்கு சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, நீங்கள் உங்களோட வேலையை ஒழுங்கா செய்யுங்க. நீங்க ஒரு மாவட்டத்தில் இருந்தீர்கள் என்று சொன்னா, பிஹெச் உணவு அதிகாரிகள், நீங்கள் உங்களோட டியூட்டியை ஒவ்வொரு நாளும் போய் ஒவ்வொரு கடைகளை பார்த்து செய்யுங்க. நீங்க செய்யாம நாங்க சொல்லி கொடுத்து தான் செய்யணும் என்று சொல்லிய அப்படி என்று சொல்லி நான் அவைக்கு சொல்லி இருந்தேன். ஆனா இவங்களோட கொடுமை காலத்துக்கு காலம் அதிகரிச்சு கொண்டு போகுது. நாங்க எல்லாத்தையுமே பாக்குறோம். அங்கே ஒரு 5 ரூபா ஊழலாம், இஞ்சி ஒரு 10 ரூபா ஊழலாம், எல்லாத்தையும் விடுப்பு பாக்குறோம். ஏனெண்டா இங்க எல்லாரும் பெரிய நீதிமான்கள், எல்லாரும் தீர்ப்பெழுதுவினம், எல்லாரும் கட்டும் உத்தமர்களா ஊழல்வாதிகள் பற்றி பேசுவினம். ஆனால் கதைக்கிறவன்ல முக்காவாசி பேர் பார்த்தா ஊழல்வாதியா இருப்பான். இப்படி எங்களுக்கு எல்லாம் தெரியும். என் வாழ்க்கை பக்குவங்கள் விளங்கினாக்களை இலவுல ஏமாத்தேலாது. சில பேர் சொல்லிக் கொள்ளுவோம், அந்த கொட்டம் அரசாங்கங்கள் செய்த தவறால தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அங்க இஞ்சி என்று சொல்லி. உண்மையா அவங்க தவறு செய்திருக்கலாம் ஒரு பக்கம். இஞ்சி இருக்கிற ஒரு தடவை நேர்மையானவன் இல்லை, தொழில் செய்யறவன். ஒவ்வொரு தொழிலையும் நாங்கள் இனங்கண்டுதான் வச்சிருக்கிறோம். இந்தந்த வகையில திருடர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று. அதுல இந்த மோசமான திருடர்கள், உயிரோட சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த சாப்பாடு. இந்த சாப்பாட்டு கடை மோசமான திருடர்களை பற்றி சொல்றோம். எல்லாரும் பேர்களையும் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ், கபே, ஹோட்டல் அப்படின்னெல்லாம் தட்டியோட்டி கிளப்பி லைட்டுகளையும் போட்டு பெரிய பில்டிங்கை கட்டி ஏசியம் போட்டு அவைக்கு ஒரு யூனிஃபார்ம் 4 பேர் அங்கே ஹலோ அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து கதைக்கிறோம், இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்ல இருந்து கதைக்கிறோம் வெறிவினம். பிறகு பார்த்தா அங்கே யூடியூப்கார கிளப்பி கொண்டு போயிடுவோம். எல்லாரும் போய் ஐயோ சோறு மாதிரி இருக்கு, சொதி மாதிரி இருக்கு, ஓடி வாங்க இங்கே சாப்பிட்டு போங்க, வீட்டை சமைக்காதங்க கொண்டு அங்கே ப்ரமோஷனை கொடுத்து கடைசியில் நாசம் கட்டி அதுகளை அவங்க தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுப்புறதான் அந்த வேலை. ப்ரொஃபசர் சூழலை கூட்டி அனுப்புறதான் எங்களுடைய ஆகல வேலை. எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்றேன், கேட்டுக்கொள்ளுங்க. இன்றைக்கு நான் ஒரு புதுசா திறந்த ஒரு ஹோட்டல்ல, இப்போ கிட்டத்தட்ட ஒரு அண்மித்த காலங்களில் திறந்த ஹோட்டல்ல ஏற்கனவே நான் 2-3 தரம் சாப்பாடு நல்லா இருந்தது. இன்றைக்கு நான் 2 பிரியாணி